Hello students, 2025 TNE counseling மூலமா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போற மாணவர்களா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம டாப் 10 இன்ஜினியரிங் காலேजेस தான் நம்ம பார்க்க போறோம். எதன் பேசின் அடிப்படையில் நம்ம இத எடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா placement and before year closing cut off அடிப்படையில் எடுத்துருக்கோம். டிபார்ட்மென்ட் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஆவரேஜா என்ன கட் ஆஃப் இருக்குன்னா 200 ல இருந்து 190 இருக்கணும். என்னென்ன கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா OC கேட்டகரி, BC, MBC, BCM இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தா இந்த கட் ஆஃப் குள்ள இருந்தா இந்த காலேजेस உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. TNA சம்பந்தமா உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னா நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் 10th பொசிஷன்ல இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1399. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 191.5. இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 188.5. நம்பர் 9th பொசிஷன் இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2712. இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 189.5. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 192.5. நம்பர் 8th பொசிஷன் இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா PSG ஐடெக். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2377. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 195. இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 192.5. நம்பர் 7th பொசிஷன் இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 5008. க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 194.5. இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 190.5. நம்பர் 6th பொசிஷன் இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2005. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 196. இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 193. நம்பர் 5th பொசிஷன் இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2007. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 196.5. இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 189.5. நம்பர் 4th பொசிஷன் இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2006. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 198.5. இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 184.5. நம்பர் 3rd பொசிஷன் இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1315. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 198.5. இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 192.5. நம்பர் 2nd பொசிஷன் இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா MIT கேம்பஸ் சென்னை. இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 198. இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 193.5. நம்பர் 1st பொசிஷன் இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா CEG கேம்பஸ் சென்னை. இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 1. இதோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 199.5. இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 192.5. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு காலேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் காலேஜ் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ போடலான்றது நீங்களே கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.